எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாகம் 16ல் 2வது பாடம் நடந்து பண்ணக்கூடிய முறை. சரிங்களா, பார்ட் 2 இது. பார்ட் 1 வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்த்து பயிற்சி பண்ணுங்கள். நல்லது, நன்றி. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், முதல்ல நின்ற நிலை பயிற்சி, ஒரு ரிவிஷன். அப்படியே நம்ம வந்து நடந்து பண்ணுறது ரெண்டையும் அப்படி சேர்த்து அப்படி பார்த்துடலாம். சமநிலை நிற்கும். அப்படியே கம்பு அப்படி வச்சுட்டு அது ராஜநிலை, ஆயுத வணக்கம், ஆசான் வணக்கம், அப்படி ஸ்டைலாக எடுத்து ஒரு கட்டு கட்டி அப்படி நம்ம சரிங்களா. இப்போ நாகம் 16 2வது பாடம் நின்ற நிலை பயிற்சி. பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இது வீடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன், பார்த்து நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும். சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நடந்து பண்ண போகிறோம். சரி, பாருங்கள், இப்போ நிற்கிறோம். இப்போ அந்த நம்ம படை வீச்சு போட்டோம்ல, அதை அப்படி சைடில் ஒரு செஞ்சு காமிச்சிக்கிறேன் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து இதை நடந்து பண்ண போகிறோம். சரியா? சரி, இப்போ எப்படி மெதுவாக பண்ணுறது பார்ப்போம். நிற்கிறோம். சைடில் ஃபஸ்ட்டு போகணும், சொரு கால் போட்டு போகணும். காலை சைடில் வச்சு 1 2 3 என்ன பண்ணுறேன், காலை முன்னாடி வச்சு கால் கடிக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு அழகான ஒரு பாடம். 1 2 3 இப்படி போகணும், கால் பாடம். அதுக்கு வந்து சரிங்களா. 3வது ஸ்டெப்பு காலை முன்னாடி வைக்கணும். இது கவனிச்சாதே புரியும், கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். நிற்கிறோம், ஒண்டியில் நிற்கிறோம். 1 2 3 சரியா. இப்போ அப்படியே என்ன பண்ண போகிறோம், இடத்துலேருந்து வலது பக்கம் போக போகிறோம். இப்படி ஒரு கால் வச்சுட்டு 4 5ல் என்ன பண்ணணும், பஸ்கியில் உட்காரணும். சரியா, அதில் என்ன பண்ணணும், நின்று சுற்றுறப்ப வண்டி போட்டு உட்காந்துருப்போம். இதில் நம்ம பஸ்கியில் உட்காரணும். பாருங்கள், நிற்கிறோம். 1 2 3 இப்போ 4 5 இடது காலம் மடிச்சு பஸ்கியில் உட்காந்து கட்டணும். அப்படி அடி வருது, அப்படி கட்டிக்கணும். சரியா. இப்போ அடைச்சி பாருங்கள், ஏறி கால் கடிச்சு கண்ணோம். சரியா, காலை முன்னாடி வச்சு என்ன பண்ணணும், வலது காலை ஏற்றி கால் கடிச்சு கண்ணோம். சரியா, இது ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நிறையா இருக்கும். அதில் நல்லா கவனிச்சாதே புரியும், தப்பாக பண்ணக்கூடாது. நல்லா பயிற்சி பண்ணிக்கணும். 1 2 3 4 5 இடது கால் மாதிரி வச்சு பஸ்கியில் உட்காந்துட்டு 6 7 காலு கடிச்சு வரணும். இப்போ 8 பாருங்கள், இறங்கி ஒரு வெட்டு, அதாவது முன்வீச்சு வீசணும். இறங்கி வெட்டி என்ன பண்ணணும், கண்ணு கடிச்சு நிப்பாட்டுறேன், உருவி குத்துற நிலைக்கு நாம் வந்து நிற்கணும். சரிங்களா. இது வரையும் பாருங்கள், மாடி பண்ணி காட்டுறேன். நிற்கிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக சொல்லித்தரேன், அழகாக பார்த்து பயிற்சி பண்ணலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள், அப்போ தான் மனப்பாடம் ஆகும். 1 2 3 4 5 6 7 8 இப்போ ஏறி சங்கில் குத்தணும். 9 அப்படி இழுத்துக்கணும் உள்ள. 10 என்ன பண்ணோம், ஏறும் போதே குத்து, காலை வச்சோன்னா அப்படி உள்ளே இழுத்துக்கணும். இந்த நிலையில் நாம் வந்து நிற்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு வாரல், அப்படியே ஒரு வெட்டு. 2 கையிலையும் பண்ணலாம், ஒரு கையிலையும் பண்ணலாம். இது வரையும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்போ தான் நல்லா கவனிக்கணும். பீச்சில் நம்ம வந்து இறங்க போகிறோம். பீச் போட்டு காலை எப்படி பிடிக்கிட்டு பாருங்க, கவனிங்க. வாரல் வெட்டி போட்டோன்னா மேல் வீச்சு போட்டு காலை எடுத்து பிடிக்கும் அழகாக. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த காலை அப்படி சைடில் வைக்கணும். இடுப்பு வீச்சு வீசி எடுத்து குத்தணும். அப்புறம் நம்ம பாடத்த முடியும். பாருங்கள், இதில் இருந்து பண்ணுறேன். இந்த நிலையில் நம்ம நிற்கிற இங்கே புரியாதவங்களுக்கு அப்படியே கீழே ஒரு வாரல், ஒரு வெட்டு, கம்பை எடுத்து காலை இறக்கி ஒரு வீச்சு, முன் வீச்சில் நம்ம இறங்குறோம் பின்னாடி. அப்படியே காலை சைடில் வச்சு சைடில் ஒரு வீச்சு எடுத்து நேராக ஒரு குத்து. இந்த 3 சுற்று 1 2 3 போட்டு நம்ம பாடத்தை நாம்
முடிக்கிறோம். சரியா? மொத்தமாக ஒரு வாட்டி வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அழகாக பாருங்கள் எப்படின்னு. நல்லா உத்து பார்க்கணும். திரும்ப திரும்ப பார்த்தாதே புரியும். சும்மா ஸ்கிப் பண்ணி பார்த்தே ஒன்றுமே விளங்காது. ஏன்னா ரொம்ப நுணுக்கங்கள் அதிகம் இதில் வந்துட்டு. ஒரு சின்ன மூமெண்ட்டு கூட பாடத்தோடைய அழகை வந்து கெடுத்துரும். சரியா? நிற்கிறோம். பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாடத்தை முடியும். நேராக வந்துட்டு அப்படி அழகாக போட்டு பாடத்தை இதான் பாடம். ஒரு வாட்டி வேகமாக பண்ணுறேன் பாருங்கள். நிற்கிறோம் அப்படி பாடத்தை நாம் முடிக்கணும். சரியா? இதெல்லாம் நம்ம முடிச்சுக்கணும். சரியா? பாருங்கள், நின்ற நிலை பயிற்சி, நடந்து பண்ணுற பயிற்சி ரெண்டையுமே சேர்த்து ஒரு வாட்டி பண்ணி காமிச்சிடுறேன். சேர்த்தா அப்படி பயிற்சி பண்ணுங்கள். வணக்கம் வச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம். சரி, போட்டு நம்ம எடுத்துக்கணும். சரியா? நின்ற நிலை பயிற்சி 1 2 3 அப்படி இந்த பக்கம் 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாடம் முடிஞ்சு. சரி, இப்போ அதே தான் நடந்து பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 பாடம் முடிஞ்சு. அப்படி போட்டு அழகாக பாடத்தை நம்ம வச்சுக்கலாம். நல்லது, நன்றி. பாருங்கள், தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். என்னை வாழ்த்தி கமெண்ட் பண்ணவங்களும் கால் பண்ணி என்கிட்ட பேசுனவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலியில் பாடம் 3 நாம் சந்திப்போம்.